திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 89. மதுரைக் காண்டம். உக்ரகுமாரனுக்கு வேல் வளை செண்டு கொடுத்த படலம். பகுதி 2. சோமசேகர சோழ மன்னன் தன்னுடைய புதல்வியாகிய காந்திமதியை அழைத்து மதுரைக்கு வந்திருந்தார் என்று பார்த்தோம். இனி சபை கூடுகின்றது. ஸ்ரீ சுந்தர பாண்டியனார் சோமசேகரனின் புதல்வியாகிய காந்திமதியின் அழகை கண்டு மகிழ்கின்றார். அங்கே சபையில் இருந்த வியாழ பகவான் என்ற பிரகஸ்பதி அங்கு இருக்கும் பெரியோர்களுக்கு காந்திமதியின் அவயவங்களின் லட்சணங்களை தெரிவிக்கின்றார். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் முன்பு உக்ரகுமார பாண்டியனார் திருமேனியை வர்ணிக்கின்ற அந்த இடத்தில் புருஷர்களுக்குரிய சாமுத்ரிகா லட்சணங்களை பற்றி விரிவாக எடுத்து காட்டினார். இப்பொழுது காந்திமதியின் அவயவங்களின் லட்சணங்களை பாடுகின்ற இந்த தருணத்தை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு ஸ்திரீகளின் லட்சணங்களை தெரிவிக்கின்றார் பாடல்களில். எனவே புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் இருக்கின்ற சாமுத்ரிகா லட்சணங்கள், உத்தமமான சாமுத்ரிகா லட்சணங்களை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் இவ்வாறு அருளுகின்றார். இனி ஸ்திரீகளுக்குரிய சாமுத்ரிகா லட்சணங்கள் என்பவை பின்வருமாறு. முதலில் ஸ்திரீகளின் கூந்தல் அது எப்படி இருக்க வேண்டும் என்றால், மிக நீளமாக இருக்கக்கூடாது, மிக குறுகியும் இருக்கக்கூடாது. கூந்தலின் முடியின் இழையின் அந்த மயிர் இழையின் நுனி அது பிளவாமல் தழைத்து இருக்க வேண்டும். முகில் போன்றும் கருவண்டின் கூட்டம் போன்றும் கருப்பாக இருக்க வேண்டும். நுனியில் வளைந்து இயற்கை நறுமணத்துடன் கூடியிருக்க வேண்டும். கூந்தல் நெருங்கி இருக்க வேண்டும், மென்மையாக இருக்க வேண்டும், நெளிவு கொண்டதாக இருக்க வேண்டும். இப்படி கூந்தல் இருக்கும் பெண்களின் கணவனுக்கு வளமிக்க செல்வம் உண்டாகும். ஒரு பெண்ணின் தலையானது யானையின் மஸ்தகம் போல திரண்டு உயர்ந்து இருந்தால் அந்த பெண்ணின் கணவன் நீண்ட ஆயுள் என்பதனை கொண்டு எல்லா உலகங்களையும் அரசாளுவதற்கு உரியவன் ஆவான். இனி ஸ்திரீயின் நெற்றி அது 8ஆம் பிறை சந்திரன் போல இருக்க வேண்டும். மயிரும் நரம்பும் இல்லாமல் தசைப்பற்றுடையதாக இருக்க வேண்டும். நெற்றியானது புருவத்திற்கும் கூந்தலுக்கும் இடையே 3 விரல் அளவு அகன்று ஒளி வீச வேண்டும். இப்படிப்பட்ட நெற்றியை பெற்றவளுடைய கணவன் அளவற்ற செல்வமும் நோயற்ற வாழ்வும் பெறுவான். இனி ஸ்திரீயின் கண்கள் அவை அந்த கடைக்கண் சிவந்திருக்க வேண்டும். பசுவின் பாலை போல வெளுத்திருக்க வேண்டும். நடுவெளி மிகவும் கருத்து இருக்க வேண்டும். கருமையான மயிர் நிறைந்த இமைகளுடன் கூடிய அழகான கண்களை கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்டவளின் கணவன் இன்பம் பெறுவான். இந்த லட்சணங்கள் அவளுக்கு என்றும் இன்பம் தருவனவாக இருக்கும். கரிய புருவங்கள் வளைந்த வில் போன்று இருக்க வேண்டும். நாசியானது 2 துளைகளும் வேறுபாடு இன்றி தம்முள் நிகர்த்து உருட்சி உடைத்ததாகி எள்ளின் பூ தாமரை பூ மேல் மலர்ந்தது போன்ற மூக்கு இருக்க வேண்டும். காதுகள் அவை வள்ளை தண்டு போல கீழே தாழ்ந்து மடலின் நல்ல சுழிகளுடன் முன்னே தள்ளிய காதுகளாக இருக்க வேண்டும். ஸ்திரீயின் கன்னங்கள் அழகும் நன்மையும் உடையனவாக வட்டமாக தசை பற்று கொண்டு உயர்ந்து கண்ணாடி போல தெளிவாக இனிய ஊற்றமுடைய கன்னங்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவை நன்மை தருவன. இவ்வாறு ஒவ்வொரு உறுப்பாக விளக்கி கொண்டு வருகின்ற ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த திருப்பாடலில் சொல்கின்றார். இந்த லட்சணங்களையெல்லாம் அலைக்கும் கடல் செல்வனாகிய வருணன் சொல்லி இருக்கின்றான் என்று. சமுத்திரராஜனாகிய வருணன் அவனே சாமுத்ரிகா லட்சணத்தை சொல்லியவன் என்ற ஒரு அரிய குறிப்பை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இங்கே நமக்கு தருகின்றார். தொடர்ந்து ஸ்திரீயின் லட்சணங்களை விளக்குகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். வாய் இதழ் என்பது கோவை கனி போன்று இருக்க வேண்டும். திரண்டு 2 பக்கமும் குவிந்து சிவந்து இருக்க வேண்டும். நேர் ரேக்கையாக இருந்தால்
அப்படிப்பட்ட வாயின் இதழ்களை பெற்ற பெண் தன் கணவனிடம் என்றும் நட்பு கொண்டவளாய் இருப்பாள். 32 என்று எண்ணிக்கையாக வரையறுக்கப்பட்ட வலிமை உடைய பற்கள், ஒளியினை உடைய பற்கள், அவைகள் இடைவெளியின்றி மேலும் கீழுமாகிய 2 வரிசைகளும் நிறையாக தம்முள் சமமாக பசுவின் பால் போன்று வெள்ளை நிறத்தில் பற்கள் இருந்தால் அது மிகுந்த நன்மையை தரும் என்று சாமுத்திரிகா சாஸ்திரத்தில் வல்லுனர்கள் சொல்கின்றார்கள். இனி நாக்கு, அது மென்மையாக சிவந்து தடிப்பு இன்றி அழகிய நாக்கை உடையவள் தான் விரும்பியவற்றை விரும்பியவாறு எளிதில் பெறுவாள். இனி மோவாய், அது தசைப்பற்று உடையதாக வட்டமாக 2 அங்குல அளவில் அழகோடு அமைந்திருந்தால் மிகுந்த நன்மையை தரும். இனி முகம், முகமானது தாமரை மலர் போல மனம் வீசி குளிர்ச்சியை உடைய திங்களை போன்று இருந்தால் அது மிகுந்த நன்மையை தரும். அடுத்ததாக கழுத்து, கழுத்து சங்கு போல தசை பெற்று 4 அங்குல அளவாக திரண்டு 3 ரேக்கைகளுடன் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கழுத்தினை பெற்றவளின் கணவன் எல்லா உலகிற்கும் அரசன் ஆவான். அடுத்ததாக மார்பு, அது 18 அங்குல அளவு அகன்று மயிரும் நரம்பும் இல்லாமல் உயர்ந்து விளங்கும் மார்பு மிகவும் சிறப்புடையது ஆகும். மயிர் இல்லாமல் தசை செறிந்து எலும்பு தோன்றாமல் விளங்கும் மூங்கில் போன்ற தோள்களை பெற்றவள் நன்மை பெறுவாள் என்று தோள்களை பற்றி கூறுகின்றார். அடுத்ததாக கைகள், இவை நீண்டு உருண்டு கணுக்களை பெற்று சிறுத்த செங்கைகளை உடைய பெண்ணிடத்தில் செல்வமும் இன்பமும் நிலை பெறும். இனி நகங்கள், நகங்கள் சிவந்து உருண்டு கண்டோரின் கண்ணையும் மனத்தையும் கவரும் தன்மையோடு சரசரப்பில்லாத கூரிய நகங்களை பெறுதல் நன்மையை கொடுக்கும். அடுத்ததாக உள்ளங்கைகள், அவை மெல்லியதாக இடைவெளியின்றி செந்நிறம் கொண்டு நடுவில் உயர்ந்து அழகிய சில ரேக்கைகளை உடைய உள்ளங்கைகளை பெற்றவள் மிக்கச் சிறப்புடையவள். அடுத்ததாக ஸ்தனங்கள், தசைப்பற்றுடன் வட்டமாக அரும்பி இடையே ஈர்க்கும் செல்ல முடியாத 2 குடங்களைப் போல நெருங்கி இருமாப்புடன் விளங்கும் ஸ்தனங்களை பெற்றவள் சிறந்த நன்மையினை பெறுவாள். அடுத்ததாக வயிறு, அது மெலிந்து நடுவில் மயிர் வரிசை பெற்று பக்கத்தில் மயிரும் நரம்பும் தோன்றாத வயிற்றினை உடையவள் அவள் விரும்பியபடியே சிறந்த உணவுகளை பெறுவாள். வலஞ்சொலித்து ஆழ்ந்து அமைந்த கொப்பூழினை உடையவள் அளவற்ற அழிவற்ற செல்வத்தை பெறுவாள். அடுத்ததாக இடுப்பு, மயிரும் நரம்பும் இன்றி 24 விரல் அளவினோடு வட்ட வடிவினதாக சிறுத்து தளர்ந்து விளங்கும் இடையினை பெற்றவளுக்கு நன்மை பெருகும். யானையின் மத்தகத்தையும் ஆமையின் முதுகையும் போல வடிவு சமமாக இருக்கும் அல்குல் உடையவள் நலம் பெறுவாள். அடுத்ததாக 2 தொடைகள், மயிரும் எலும்பும் நீங்கி யானையின் துதிக்கையினையும் வாழைத்தண்டை போலவும் இருக்கும் 2 தொடைகளை பெற்றவளுக்கு நன்மை உண்டாகும். அடுத்ததாக முழங்கால், எலும்பு வெளியே தோன்றாமல் வட்ட வடிவமாய் தசையோடு கூடிய முழங்கால் உடையவள் நலம் பெறுவாள். அடுத்ததாக கணைக்கால், மயிரும் நரம்பும் இல்லாமல் உருட்சியாய் முறையே சிறுத்து சமமான வடிவினதாக இருக்கும் கணைக்காலை பெற்றவளுக்கு பல நன்மைகள் உண்டாகும். அடுத்ததாக பாதத்தின் மேல் பகுதி, அதை புற அடி என்று சொல்வார்கள். எலும்பும் நரம்பும் தெரியாமல் தசை பெற்று ஆமையின் முதுகு போல திரண்டு மேலே உயர்ந்து இனிதாக விளங்கும் புற அடியினை உடைய பெண் அரசனின் மனைவி ஆவாள். அடுத்ததாக கால் விரல்கள், உயர்ந்து தூய்மையாக அழகோடு செங்கழுநீர் மலரின் இதழ்களை வரிசையாக வைத்தது போன்று ஒழுங்காக திரண்டு பிறைச்சந்திரனை போன்ற நகங்களுடன் கூடிய தாமரை மலர் போல் விளங்கும் கால் விரல்களை உடையவளுக்கு மிகுந்த நன்மை உண்டாகும்.
தசை நிறைந்து மென்மையாக சமமாக இருக்கும் உள்ளங்கால்களை பெற்றவள் நலம் அடைவாள். அதோடு ஸ்திரீயின் உடலை பற்றியும் கூறுகின்றார். உடலானது அழகிய மாந்தளிர் போல சிவந்து பொன் நிறம் பெற்று எப்போதும் வியர்வை அரும்பாமல் வெப்பமாயிருக்கும் உடலை பெற்றவளுக்கு செல்வம் உண்டாகும். நல்ல ஸ்திரீயின் உடலில் பாதிரி மலர், குவளை மலர், தாமரை மலர், மல்லிகை, சண்பகம் இவற்றின் நறுமணங்கள் அப்பெண்ணின் உடலில் மனம் வீசும். உத்தம ஸ்திரீயின் குரலானது குயில், கிளி, யாழ் இவற்றின் ஒலி போல இருக்கும் சொற்களை பேசுபவளாக இருப்பாள். அந்த குரல் அப்படி இருக்கும். அப்படிப்பட்டவள் செல்வம் உடையவளாக இருப்பாள். இவ்வாறு காந்திமதியின் கூந்தலிலிருந்து கால் வரை இருக்கின்ற உறுப்புகளின் இயல்புகளை சொல்லும் முறையில் ஒரு உத்தம ஸ்திரீயின் சாமுத்ரிகா லட்சணத்தை பற்றி ப்ரஹஸ்பதி ஒரு சேர ஆராய்ந்து கூறி எடுத்து காட்டுகின்றார். இந்த பெண்ணிற்கு ஒப்பானவர் மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் இல்லை என்று ப்ரஹஸ்பதி கூறுகின்றார். அதனை கேட்டு எல்லோரும் சந்தோஷப்படுகின்றார்கள். இனி உக்ரகுமார பாண்டியருக்கும் காந்திமதிக்கும் நடைபெறுகின்ற திருமணம். மகரந்தத்தோடு மலர்ந்த நறுமணம் கமழும் மாலை வேயப்பெற்ற சிகையினை உடைய உக்ரகுமார பாண்டியர் அங்கிருந்து எழுந்து ஸ்நான மண்டபத்திற்கு செல்கின்றார். மங்கள வரிசைகளோடு யானையின் மீது கொண்டு வரப்பெற்ற வைகை ஆற்றின் நீரில் ஸ்நானம் செய்கின்றார். திருமண கோலம் கொள்ளத் தொடங்குகின்றார். அரச செல்வத்திற்கு ஏற்றபடி கல்யாண திருக்கோலம் கொள்ளத் தொடங்குகின்றார். முறுக்கவிழ்ந்த மாலை சூடுகின்றார். மிருக மதம் கலந்த சந்தனத்தை அப்பி முத்துக்களால் தொடுத்த மாட்சிமைப்பட்ட ஆபரணங்களை பூண்டு விட்டு விட்டு விளங்கும் கிரணத்தை உடைய பூர்ண சந்திரன் வந்தது போன்று அலங்கார மண்டபத்தில் அலங்காரம் செய்து கொண்டு மங்கள சங்கங்கள் கோஷிக்க மணவரைக்கு வந்து அங்கே இடப்பட்டிருக்கின்ற ஆசனத்தில் அமர்கின்றார். இனி மணப்பெண்ணாகிய காந்திமதியை அலங்கரிக்கின்றார்கள். முதலில் காந்திமதிக்கு வாசனை நிறைந்த நீரால் நீராட்டுகின்றார்கள். வாசனை நிறைந்த நீர் புனித நீர் என்பது 10 துவரிலும் 5 வாசனையிலும் 32 வகை ஓமாலிகையிலும் ஊறிய நீர். அதுவே வாசன நீர், புனித நீர் என்று கூறப்படுகின்றது. இது தமிழர்களின் ஒப்பனை முறையில் அமைகின்ற பழங்கால வழக்கம். முதலில் துவர் என்பது கூந்தலை தூய்மை செய்வதற்காக 10 வகை துவர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. தன்னத்துவர் பல ஊட்டி சலங்குடைவார் எண்ணெய் கழல விளைதுகள் பிசைவார் என்பது பரிபாடல். கூந்தலை தூய்மை செய்வதற்காக எண்ணியவர்கள் குளிர்ந்த அழகிய 10 வகை துவர்களையும் தேய்த்து கொண்டு நீரில் மூழ்கியதை இது கூறுகின்றது. எனவே 10 வகையான துவர்களினாலும் 5 விதமான விரைகளினாலும் 32 விதமான ஓமாலிகையினாலும் ஊறிய நீரில் ஸ்நானம் செய்வது அந்த கால வழக்கமாக இருந்து வந்திருக்கின்றது. இங்கே குறிப்பிடப்படக்கூடிய 10 துவர் என்பது பூவந்தி, திரிபலை, கடு, நெல்லி, தான்றி, ஆல், அரசு, அத்தி, இத்தி, முத்தக்காசு அல்லது கருங்காலி, மாந்தளிர் என்ற 10 துவர்ப்பு மருந்து பொருட்கள். அவை இந்த நீரில் ஊற வேண்டும். அடுத்ததாக 5 விரை, 5 வாசனை பொருட்கள். அவை கொட்டம், துருக்கம், தகரம், அகில், ஆரம் என்று 5. இவையும் அந்த நீரில் நன்றாக ஊறி இருக்க வேண்டும். அடுத்ததாக 32 வகை ஓமாலிகை. அவை லவங்கம், பச்சிலை, கச்சோலம், ஏலம், நாகனம், கொட்டம், நாகம், மதாவரிசி, தக்கோலம், நன்னாரி, வெண்கோட்டம், கஸ்தூரி, வேரி, இலாமிச்சம், கண்டில் வெண்ணெய், கடு, நெல்லி, தான்றி, துத்தம், வண்ணக்கச்சோலம், அரேணுகம், மாஞ்சி, சைலேகம், புழுகு, புல்னை, நருந்தாது, புலியுகிர் பூஞ்சரளம், தமாலம், வகுளம், பதுமுகம், நுண்ணேலம், கொடுவேரி என்று 32 வகையான ஓமாலிகை.
இவ்வாறு 10 துவர் பொருட்கள், 5 வாசனை பொருட்கள், 32 வகையான ஓமாளிகை பொருட்களை நீரில் நன்றாக ஊற வைத்து அந்த நீரில் குளிப்பது பழங்கால தமிழர்களின் வாழ்க்கை முறை. அதனை இங்கே காந்திமதிக்கு இதேபோன்று வாசனை மூட்டிய நீரைக் கொண்டு ஸ்நானம் செய்விக்கின்றார்கள். அதன் பின்னர் விலை உயர்ந்த ஆபரணமாகிய போர்வையால் போர்க்கப்பட்ட காந்திமதியை கொண்டு வந்து ஆண்களுள் சிறந்தவராகிய உக்ரகுமாரருக்கு வலது பக்கத்தில் பொலிவு பெற வைக்கின்றார்கள். இனி ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியருக்கும் காந்திமதிக்கும் திருமணம் நடைபெறுகின்றது. அதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.